காலத்துல நிறைய பிள்ளைங்க வேற பெத்துக்குவாங்க. இப்ப ஒருத்தருக்கு 2 பிள்ளைன்னு வச்சாலும் 1000 பேத்துக்கு எத்தனை பிள்ளை ஆயிடுச்சு? 2 பிள்ளைங்க. வெறும் சாதாரணமா சிம்பிளா வச்சுட்டாலும் அப்போ 2000 பிள்ளைங்க. இப்ப சாலமன் ராஜாட்டியே இது எத்தனாவது பிள்ளைப்பா அப்படின்னு கேட்டா ராஜாவுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். இது 900வது பிள்ளையா இல்ல 999வது பிள்ளையான்னு சொல்லிட்டு அவருக்கு கன்ஃபியூஸா இருந்திருக்கும். அதே போல ராணி கிட்ட கேட்டிருந்தா தெரியலையே, 600வது ராணியா இல்ல 780வது ராணியான்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு. அது தேவனுக்கு பிடிக்காது. ஏன்னா ராஜாக்கள் அந்த காலத்துல நிறைய பேர் திருமணம் முடிச்சுக்கலாம். ஆனா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற பெண்களை மட்டும்தான் திருமணம் முடிக்கணும். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? வெளி தேசத்துல இருக்க பெண்கள் எல்லாம் திருமணம் முடிச்சாரு. அது என்ன தப்புனா, இப்ப வெளியே இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களாம் வேற தெய்வத்தை தானே கும்பிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா விக்கிரகத்தை சிலைய வச்சு கும்பிடுவாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? வரும்போது சும்மா வருவாங்களா? அவங்களுடைய விக்கிரகத்தை சிலைய எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க அரண்மனைக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு பூஜை போடுவாங்க, அந்த தூபம் எல்லாம் காட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படித்தானே? அது மாதிரி இவங்களும் என்னது வெளி தேசத்துல இருந்து எல்லாரும் கொண்டு இங்க வச்சிருக்காங்க.